இன்று 5 எளிய படிகளை காணப்போகிறோம். அதுவும் உங்கள் எண்ணங்களை நோக்கி இழுக்கும் சக்தியுடன். உங்களுக்கு இப்போது உடனடி மாற்றம் வேண்டும் என்றால் இந்த 5 படிகளை முழு கவனமாக கேளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டது. மேனிஃபெஸ்டேஷன் என்பது உங்களின் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரே நோக்கத்திற்கு கூட்டி அதற்கான முடிவை உருவாக்க உதவும் ஒரு நடைமுறை தெளிவான முறையாக பார்க்கப்படுகிறது. ஸ்டெப் 1, தெளிவான நோக்கம். முதலில் நீங்கள் என்ன வேண்டுமென விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக அறிவீர்கள். உதாரணமாக பணம், ஆரோக்கியம், புதிய வாய்ப்பு, சாதனை எல்லாம் நிச்சயமா பிரதிவினைவாக சொல்லுங்கள். நான் 1 லட்சம் சம்பாதிக்க விரும்புகிறேன். இது விட்டு வைப்பு வேண்டாம், ஒரு நிச்சய திட்டம் போன்றது. ஸ்டெப் 2, உணர்ச்சியுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எச்சரிக்கை, நீங்க அதை சில நேரத்திற்கு பிறகு பெறுவீர்கள் என்று நினைப்பதை விட இப்போது வாழ்கிறீர்களா நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் அது நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் போல அருமையான உணர்ச்சிகளை பிரசார செய்யுங்கள். சந்தோஷம், நன்றி, கௌரவம் போன்றவை. ஸ்டெப் 3, விசுவலைசேஷன். அடுத்தது உங்கள் விருப்பத்தை நினைவில் வைத்து தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் அதனை கண்விழியில் காட்சி போன்று பாருங்கள். சில கலையரங்கம் போல. நோக்கம், அதனை அடையும் பாதை, வெற்றி பெறும் தருணம். இதனால் உங்களுக்கு மனதில் ஒரு நேரடி வழிகாட்டி உருவாகும். ஸ்டெப் 4, செயல்படுத்துங்கள். மேனிஃபெஸ்டேஷன் என்பது மனசத்திற்கான விளக்கத்தை மட்டுமே அல்ல, அதை அடைய நீங்கள் செயல் தீர்மானம் எடுக்க வேண்டும். மேலே கனவு பார்த்தீர்கள், இப்போது அதற்கான சிறிய தெளிவான படிகளை மேற்கொள்ளுங்கள். ஒரு திட்டம் எழுதுங்கள். தினமும் ஒரு செயல்பாட்டை நிர்ணயம் செய்யுங்கள். இந்த படிகள் உங்கள் எண்ணத்தை செயலாக மாற்றும். ஸ்டெப் 5, நன்றி சொல்லுங்கள். இது மிக முக்கியம். நன்றி சொல்லும் மனப்பான்மையால் உங்கள் உணர்ச்சிகள் உயரும். இது தனக்கு தானாகவே நல்லவற்றை ஈர்க்கும் வழிமுறையாகும். தினமும் நன்றி நன்றி நன்றி. இது உங்களை சிறந்த அதிர்ஷ்டத்திற்கும் வாய்ப்புகளுக்கும் திறக்கும். இவை 5 எளிய படிகள். தெளிவு, உணர்ச்சி, காட்சி, செயல், நன்றி. இவற்றை தினமும் பின்பற்றுங்கள். உங்களின் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் விளக்கங்கள் வேண்டும்னா கமெண்டில் சொல்லுங்க.